Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை மயிலாப்பூரில் நமோ கல்வி மற்றும் அறக்கட்டளை சார்பாக நடைபெற்று வரும் அறிவுசார் கருத்தரங்கத்தில் பாஜகவின் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை பங்கேற்று உரையாற்றி வருகிறார். காட்சிகளை பார்க்கின்றோம். 4 செப்டம்பர் 17 2023 நம்ம பீட் பண்ணி 24ல வேர்ல்ட் ரெக்கார்ட். 25 இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன முழுமையா வரல. 2020 பாரதிய ஜனதா கட்சி நடத்திருக்கக்கூடிய 2024 முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி நடத்தி ரத்த தான முகாம்ல எவ்வளவு யூனிட் கலெக்ட் பண்ணமோ இன்னைக்கு ஒரு நாள் அந்த ரெக்கார்டை பீட் பண்றோம். அதுவும் ஒரு தொண்டர்கள் சத்தமே இல்லாம அவங்க பாட்டுக்கு அங்கங்க வேலை செய்து கொண்டிருக்கிறார். செல்வம் அவர்கள் இல்ல நம்ம பேச ஒரு கருத்தரங்கம் இனிமையான ஒரு நல்ல மனிதரை பற்றி அவரை பற்றி சில விஷயங்கள் எடுத்து சொல்லுவோம். அதன் மூலமாக யாரோ ஒரு இளைஞனுக்கு எங்கேயோ ஒரு மாற்றம் இருக்கும், ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு மாற்றம் இருக்கும். 2023 நம்ம பீட் பண்ணி 24ல வேர்ல்ட் ரெக்கார்ட். இன்னைக்கு 25 இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன முழுமையா வரல, அதனால தான் டேட்டா சொல்லிங்க. 2024 முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி நடத்தி இருக்கக்கூடிய 2024 முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி நடத்தி இருக்கக்கூடிய ரத்த தான முகாம்ல எவ்வளவு யூனிட் கலெக்ட் பண்ணமோ இன்னைக்கு ஒரு நாள் அந்த ரெக்கார்டை பீட் பண்றோம். அதுவும் ஒரு உலக ரெக்கார்ட். தொண்டர்கள் சத்தமே இல்லாம அவங்க பாட்டுக்கு அங்கங்க வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் சகோதரர் வினோஜ் பி செல்வம் அவர்கள் இல்ல நம்ம பேசணும் ஒரு கருத்தரங்கம் இனிமையான மாலை பொழுதுல எல்லோரும் அமர்ந்து ஒரு நல்ல மனிதரை பற்றி அவரை பற்றி சில விஷயங்கள் எடுத்து சொல்லுவோம். அதன் மூலமாக யாரோ ஒரு இளைஞனுக்கு எங்கேயோ ஒரு மாற்றம் இருக்கும், ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு மாற்றம் இருக்கும், பெற்றோருக்கு ஒரு மாற்றம் இருக்கும், வாக்கு செலுத்துவர்களுக்கும் கூட இதுக்கு தான் நம்ம ஓட்டு போடுறோமா அப்படிங்கிற ஒரு முழு புரிதலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அதற்கு மறுபடியும் அண்ணன் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வுக்கு வந்திருக்கிறாங்க. அதாவது ஒரு அரசியல் கட்சி மேடை கிடையாது, ஆனா இருப்பவங்க அரசியல் கட்சியில் இருக்கலாம், பிடித்த கட்சியில் இருக்கலாம், ஆனா ஒரு மனிதருக்காக இந்த விழாவை நடத்த வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் மறுபடியும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு நான் பிரதமரை பத்தி நிறைய பேசிட்டேங்க ஐயா. நான் பேசாத விஷயங்கள் இல்லை. ஒரு கட்சி தொண்டனாக பிரதமர் எவ்வளவு டாய்லெட் கட்டியிருக்காங்கன்னு ஆரம்பிச்சு, எத்தனை பேருக்கு கரண்ட் கொடுத்திருக்காங்க ஆரம்பிச்சு எல்லா விஷயம் பேசிட்டோம். அதனால் இன்று காலையிலிருந்து என்னுடைய யோசனை என்ன பேசலாம், புதுசா ஏதாச்சும் பேசலாம், ஒரு வித்தியாசமான பார்வையில நம்முடைய பிரதமரை கொண்டு போய் மக்கள் முன்னாடி நிறுத்தணும். நம்முடைய மக்களுக்கு பிரதமருடைய முழு ஆற்றலை நம்மால் முடிந்த அளவுக்கு ஒரு தனிப்பட்ட மனிதனாக கட்சியினுடைய தொண்டனாக புரிய வைப்பதற்கு முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய யோசனை. இன்னைக்கு நான் ஒரு 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டுல கான்சிக்வெண்ட் லீடர்ஸ், அதாவது ஒரு தலைவனால ஒரு தலைமுறை மாறி இருக்கு. கான்சிக்வெண்ட் ஒரு தலைவனால ஒரு நாடு மாறி இருக்கு, ஒரு தலைவனால ஒரு யுகம் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய தலைவர்களை மட்டும் தேர்ந்தெடுத்து உங்கள் முன்னால் வைக்க வேண்டும். அதுல நரேந்திர மோடி அவர்கள் எங்க இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தனிப்பட்ட மனிதனாக என்னுடைய பார்வையை உங்கள் முன்னால் வைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. இன்னைக்கு நம்முடைய தாத்தா காலத்துல, அப்பா காலத்துல, நம்ம காலத்துல உலகம் முழுவதும் கடந்த 2 நூற்றாண்டுகளாக இருக்கக்கூடிய தலைவர்களை படம் பிடித்து பார்க்கும் பொழுது கண் முன்னால் சில தலைவர்கள் இருக்கிறாங்க, பெரிய தலைவர்கள், அற்புதமான தலைவர்கள். சைனால இந்த பக்கம் இருந்து அப்படி ஆரம்பிச்சு வந்தீங்கன்னா மா ஜிடோங் 1949 சைனா கம்யூனிஸ்ட் சைனாவாக மாறிய பொழுது வந்த முதல் தலைவர். 20 ஆண்டுகள் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவராக சைனாவுடைய தலையெழுத்தை மாற்றிய ஒரு தலைவர் மா ஜிடோங் இருக்காங்க. 80 காலகட்டத்தில் வந்து டென் ஜியோபாங், இன்னைக்கு இருக்கக்கூடிய சைனா, அந்த சைனாவை உருவாக்குவதற்கு வேர் போட்ட ஒரு மனிதர். 2 பேர் இருக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு எடுத்து பிரதமர் மோடி அவங்க பக்கத்தில் வச்சு கம்பேர் பண்ணி பேசலாம். சிங்கப்பூர்ல லீ குவாங் யூ என்கின்ற அற்புதமான மனிதர் 1959 பிரதமரா வந்து 90 வரைக்கும் 31 ஆண்டுகள் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர், ஒரு நாட்டினுடைய பிரதமராக 31 ஆண்டுகள் லீ குவாங் யூ. அதன் பிறகு பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் அவர் வீட்டுக்கு போலீங்க. பிரதமர் ஆயிடுச்சு, 1990 வயசாயிருச்சு, கிளம்புங்க. 90க்கு பிறகு மறுபடியும் அமைச்சர் என்ன சொன்னார், இல்ல எனக்கு பிரதமர் ஆயிடுச்சு, வயசாயிருச்சு, ஆனா நிறைய இளைஞர்கள் அமைச்சராக இருக்கும்போது நான் கைட் பண்ணும் இல்லையா அப்படிங்கறதுக்காக சீனியர் மினிஸ்டர், அதன் பிறகு மென்டார் மினிஸ்டர், அவர் இறக்கும் வரை 2011 வரை லீ குவாங் யூ ஒரு பக்கம். இன்னைக்கு அமெரிக்காவை பத்தி நம்ம பேசுறோம். அமெரிக்காவுடைய தலைமுறையை முழுமையாக மாற்றிய FD ரூஸ்வெல்ட் 1932 அமெரிக்காவுடைய அதிபராக வந்து பதவியில் இறக்கும் வரை 1945 வரை FDR இருந்தார். இன்னைக்கு இந்த தலைவர்களை மையப்படுத்தி வின்ஸ்டன் சர்ச்சில் 1939 இருந்து 1945 எலெக்ஷன்ல ஒரு தோத்த வரைக்கும், நமக்கு சுதந்திரம் கிடைத்து எலெக்ஷன் அவங்க தோத்தாங்க. இந்த தலைவர்களுக்கு மத்தியில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எதற்காக யுக புருஷன் என்பதை சொல்வதற்காக நான் முயற்சி செய்கின்றேன்.
இன்னைக்கு அமெரிக்காவில் போய் கேட்டீங்கன்னா உங்க டெமோக்ரஸியில் என்ன பொலிட்டிக்கல் பார்ட்டினா தே கால் தெம்செல்ஃப் அஸ் த 6th பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அப்ப நமக்கு ஆச்சரியம், எங்க அமெரிக்காவில் 6 பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்லையே, 2 தான் இருக்கு அப்படின்னு. டெமோக்ராட் இருக்காங்க, ரிபப்ளிகன் இருக்காங்க. அப்ப எதுக்காக 6 பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு சொல்றாங்கன்னா, ஒரு ஜனநாயகத்தில் அரசியல் கட்சிகளுடைய முகம் மாறிக்கிட்டே இருக்கும். எஃப்டி ரூஸ்வெல்ட் அவங்க எலெக்ஷன் 1932 ஜெயிக்கும் பொழுது அந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா 6 ஸ்டேட்டை தவிர 44 ஸ்டேட் அவர் ஜெயிச்சிட்டார். 6 ஸ்டேட் மட்டும் தான் ஹெர்பர்ட் ஹூவர் ஜெயிச்சார். அப்ப என்ன சொன்னாங்கன்னா, இட் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் எலெக்ஷன். ஏன்னா டெமோக்ராட் ரிபப்ளிகனோட பேஸே மாத்திட்டு போயிட்டார். யார் இத்தனை காலமா டெமோக்ராட்டுக்கு ஓட்டு போட்டாங்களோ, ரிபப்ளிகனுக்கு ஓட்டு போட்டாங்களோ, எல்லாரும் மாறி ஓட்டு போட்டாங்க. அப்ப அது 5th பொலிட்டிக்கல் சேஞ்ச், 5th பொலிட்டிக்கல் பார்ட்டி. அதன் பிறகு 1960 காலகட்டத்திலிருந்து அமெரிக்காவில் 6th பொலிட்டிக்கல் பார்ட்டி, மறுபடியும் டெமோக்ராட் ரிபப்ளிகனும் மாறிடுச்சு. டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ரிபப்ளிகனுடைய பேச மாத்திட்டார். ஸோ ஒரு 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு நாட்டினுடைய அரசியல் தளம் மாறிவிடும். ஏன்னா அந்த தலைவன் அந்த அரசியலை மாத்திட்டு போயிடுவான். அது வரைக்கும் ஓட்டு போட்டவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, அதன் பிறகு ஓட்டு போடுறவங்க வேற மாதிரி இருப்பாங்க, அரசியல் மாறிடும். அதற்கு சில இந்தியாவில் ஏன் காங்கிரஸ் கட்சி ஜெயிக்க முடியல, பொலிட்டிக்கல் பேஸ் மாறிடுச்சு, அரசியல் தன்மை மாறிவிட்டது. சுதந்திரத்தின் பொழுது காங்கிரஸ் வாஸ் a confederate, யாராக இருந்தாலும் எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டாங்க. எனக்கு சோசியலிசம் வேணும், சரி நீ உட்காரு. எனக்கு கேபிட்டலிசம் வேணும், நீ உட்காரு. எனக்கு 2 வேண்டாங்க, மெர்கன்டைல்ஸ் வேணும், நீ உட்காருப்பா. சென்னை மயிலாப்பூரில் நமோ கல்வி அறக்கட்டளை சார்பாக நடைபெற்ற அறிவுசார் கருத்தரங்கில் பாஜகவின் பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை பங்கேற்று உரையாற்றி வருகிறார். நேரடி காட்சிகளை பார்த்தோம். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.